சீதா நகரம் அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமம். அங்க காலையில 6 மணிக்கே ராமையாவோட ஹோட்டல் கடை திறந்துடும். அடுப்புல தவா சூடாயிக்கிட்டு இருந்துச்சு. பக்கத்துல குழம்பு கொதிச்சுக்கிட்டு இருந்துச்சு. ராமையாவோட பொண்டாட்டி கௌரி உள்ள அரிசி ஆட்டிக்கிட்டு இருந்தா. சக்தி பொருட்களை எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தான். ஆனா ராமையா மட்டும் ஒரு இருட்டு அறையில உக்காந்துக்கிட்டு வனஸ்பதியை உருகி ஒரு பாத்திரத்துல ஊத்திக்கிட்டு இருந்தான். அது கூடவே ஆமனுக்கு எண்ணெயையும் கலந்துக்கிட்டு இருந்தான். அன்னைக்கு பண்டிகை நாளுங்கிறதுனால ஜனங்க அதிகமா வருவாங்க அப்படின்னு கலப்படத்தை ரொம்ப அதிகமாவே செஞ்சுக்கிட்டு இருந்தான். அப்பதான் அந்த இடத்துக்கு கௌரி வந்தா. ராமையா வனஸ்பதியை உருகி ஊத்தி ஆமனுக்கு எண்ணெய போட்டு கலந்துக்கிட்டு இருந்தான். அந்த வாசத்துக்கு கௌரி அவனுடைய மூக்க மூடிக்கிட்டா. ஏங்க, உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லிருக்க, எதுக்காக எப்ப பார்த்தாலும் இதே மாதிரி கலப்படம் பண்றீங்க? அன்னபூர்ணி தேவி குடியிருக்கிற இந்த சமையல் அறையில இப்படி அந்த டால்டாவையும் அந்த ஆமனுக்கு எண்ணெயையும் கரைச்சி ஊத்தி எதுக்காக இவ்வளவு கலப்படத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? அடியே பைத்தியக்காரி, உனக்கு சாப்பாட்டை பற்றி என்ன தெரியும்? கிராமத்து ஜனங்க மென்மையானவங்க. நெய்யெல்லாம் சாப்பிட்டா உங்களுக்கு ஜீரணமாகாது. அது மட்டும் இல்லாமல் சுத்தமான நெய்யோட விலை என்னன்னு உனக்கு தெரியுமா? நான் அந்த நெய்யை பயன்படுத்தி தோசையை சுட்டேன்னு வச்சுக்கோயேன், யார் வந்து வாங்குவாங்கன்னு நீ நினைக்கிற? இப்படி நீங்க சம்பாதிச்ச பணம் நிலைக்காதுங்க. ஏதாவது ஒரு வியாதி வந்து அதை நான் ஹாஸ்பிட்டலுக்கு தான் கொடுக்க போறோம். ஊஜனங்க எல்லாரும் ஆஹா ராமைய ஹோட்டல் நெய் தோசை நல்லா இருக்கும்னு வாங்கி வாங்கி சாப்பிடுவாங்க. ஆனா அந்த ஆமனுக்கு எண்ணெயும் டால்டாவும் வயிற்றுக்குள்ள போய் பாவம் அவங்களுக்கு ஏதாவது வியாதி வந்துருச்சுன்னா? என்ன வியாதி? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆமனுக்கு எண்ணெய் உடம்புக்கு நல்லது தான். அவங்களுக்கு வயிறு நல்லா சுத்தமான மாதிரியும் இருக்கும். ஜனங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் நான் நல்லது தான் பண்ணுறேன். இந்த நெய்யை கொண்டு போய் அங்கே தூரமாக வை. அதோ சக்தி இப்போ தான் தூக்க கழகத்தில் வரான். அவனுக்கு 2 போடு போட்டு வேலையை பார்க்க சொல்லு. கௌரி பெருமூச்சு விட்டு, என் பேச்சு கேட்க மாட்டீங்கல்ல? இப்படி கலப்படம் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்தீங்கன்னா என்னைக்காவது ஒரு நாள் அந்த பாவம் உங்களை சுடத்தான் போகுது. சரி, நமக்காக மட்டும் இதோ இந்த கிண்ணத்துல தான் சுத்தமான பசு நெய்யை எடுத்து வச்சிருக்கேன். உங்களுக்கு போட்டு சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா இந்த நெய்யை போட்டு சாப்பிட்டுக்கோங்க. தயவு செஞ்சு நீங்க கலப்படம் செஞ்ச நெய்யை சாப்பிட்றாதீங்க. எனக்கு தெரியும், என் உயிரோட நான் விளையாடுவேனா? ஜனங்களுக்கு கொடுக்குற கலப்படம் பண்ண நெய்யை நான் எதுக்கு சாப்பிட போகிறேன்? நான் சுத்தமான நெய் தான் சாப்பிடுவேன். கௌரி அமைதியா அங்கிருந்து போயிட்டான். ராமையா அவன் கலப்படம் செஞ்ச அந்த நெய்யை தூரமா வச்சுட்டு கையை தொடச்சிக்கிட்டு அவனுடைய கடைக்கே போயிட்டான். வெளியே சக்தி வேக வேகமா தோசையை சுட்டுக்கிட்டு இருந்தான். அப்பதான் ஊர் தலைவரான சுப்பையாவும் அவனுடைய மனைவி மங்கம்மாவும் அங்க வந்தாங்க. என்ன ராமையா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? தவால நீ ஊற்றி சுடுற நெய்யோட வாசம் எங்கள் ஊர் வயல் வரைக்கும் வருதுடா. அப்படி எந்த நெய்யை தான் நீ பயன்படுத்துற? அட சுப்பையா ஐயா, வாங்க. மங்கம்மா வாங்கம்மா, வந்து உட்காருங்க. புதுசாக எந்த நெய்யை கொண்டு வர போகிறேன். இது என் மச்சாங்கிட்ட சொல்லி பக்கத்து ஊரில் இருந்து வாங்கிக்கிட்டு வரேன். டே சக்தி, சுட சுட ஐயாவுக்கு ஒரு தோசையை போடு. அதில் ஒரு 3 கரண்டி நெய்யை விடு. சரிங்க ஐயா, இதோ இப்போவே பண்ணுறேன். சக்தி மாவை எடுத்து தோசை தவால ரவுண்டா ஊத்தி அதுக்கப்புறம் கலப்படம் செஞ்ச அந்த எண்ணெயை கொண்டு வந்து அந்த தோசையில ஊத்துனான். அது ஊத்துனதும் சுயின்னு ஒரு சத்தம் வந்து புகை வந்துச்சு. என்ன ராமையா, வந்து உக்காந்து எவ்வளவு நேரம் ஆகுது? இன்னுமா தோசை தயாராகல? எல்லாருக்கும் தோசை கொடுக்குற, எனக்கு மட்டும் தோசை கொடுக்க மாட்டியா? அட என்னம்மா நீங்க, உங்களுக்கு இல்லாததா? டேய் சக்தி, மங்கம்மாவுக்கும் ஒரு நெய் தோசையை கொண்டு வா. ஆனா மங்கம்மா, நெய் தோசை அதிகமாக சாப்பிடாத. நெய்யே அவ்வளோ சீக்கிரம் ஜீரணமாகாது. அதை பத்தி உனக்கு என்னப்பா? என் உடம்ப பத்தி எனக்கு தான் தெரியும். கல்ல சாப்பிட்டாலும் என் உடம்பு ஜீரணமாக்கிடும். அதை பத்தி எல்லாம் ஒன்றும் கவலைப்படாத. சக்தி அவங்க 2 பேருக்குமே வாழை இலையில தோசை போட்டு கொண்டு வந்து கொடுத்தான். சுப்பையா அந்த தோசையை பிச்சு வாயில போட்டு அதை மெல்ல ஆரம்பிச்சாரு. அடடா, நெய் தோசை ரொம்ப நல்லா இருக்கு ராமையா. ஆனால் என்னன்னு தெரியல, எப்பெல்லாம் உன் கடையில் நெய் தோசை சாப்பிட்டுட்டு போகிறனோ 2 தடவையாவது பாத்ரூமுக்கு போகிறேன். உன்னோட நெய் தோசையில் எதனா கலப்படம் பண்ணுறியா என்ன? அட கடவுளே, என்னங்க ஐயா, என்ன போய் கலப்படம் பண்ணுறியான்னு கேட்குறீங்க? நான் ரொம்ப நல்ல மனுஷங்க. இப்போ வானிலை சரியில்லை, அதனால் உங்களுக்கு வயிறு சரியில்லாமல் ஆயிருக்கும். என்னோடது சுத்தமான நெய் தான். உண்மைதான். நானும் சமீபத்துல 2 தடவை ராமையோட கடையில வந்து இந்த நெய் தோசையை சாப்பிட்டு போய் 2 தடவை வாந்தி எடுத்திருக்கேன். என்னவோ வயசாகுதுல, அதான் சரியா ஜீரணமாக மாட்டேங்குது போல. அதாம்மா, நான் சொல்கிறதும் அதான். வயசான காலத்தில் ஜீரணமாகாது. சரி சரி, ஆறப்போகுது, சாப்பிடுங்க. அப்படி அவங்க தோசையை சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. அன்னைக்கு மதியம் வரைக்கும் வியாபாரம் நல்லபடியாவே நடந்துச்சு.
பணம் கல்லாப்பட்டியில சேர்த்து பார்த்து ராமையாவும் சந்தோஷப்பட்டான். நாங்க 2 பேரும் இங்க காவலுக்கு இருக்கோம் ரங்கா, நீ வீட்டுக்கு போய் சொல்லிடு. சரிங்க ஐயா, ஆனா ராத்திரியில உங்களுக்கு ரொம்ப குளிருமே, நான் விளக்கும் போர்வையும் கொண்டு வரேன். இருட்டாக ஆரம்பிச்சுது. கடையில யாருமே இல்ல. கடையே ரொம்ப அமைதியா தான் இருந்துச்சு. காலையில இருந்து வேலை பார்த்ததுல ராமையா ரொம்பவும் சோர்வடைஞ்சு ஒரு இடத்துல அமைதியா உட்காந்துக்கிட்டு இருந்தான். ஐயோ, மயக்கம் வர மாதிரி இருக்கு. காலையில இருந்து எல்லாருக்கும் சாப்பாடு போட்டேன், ஆனா நான் எதுவும் சாப்பிடலையே. டேய் சக்தி, எங்கடா இருக்க நீ? சத்யா வெளியில போய் பாத்திரம் கழுவிக்கிட்டே, இங்க தான் இருக்கேன், பாத்திரம் கழுவிக்கிட்டு இருக்கேன். பாத்திரத்தை அப்புறமா கழுவ, இங்க வா. எனக்கு மயக்கம் வரா மாதிரி இருக்கு. சுட சுட 4 தோசையை போட்டு சீக்கிரம் கொண்டு வா. சரிங்க ஐயா, எந்த நெய்யை போட? வெளியில அந்த கேன்ல இருந்த நெய் தீந்து போச்சு. ராமையா சத்தமா, டேய் ஏன்டா சத்தமா கத்துற? இத கேட்டா என் இதயம் நிக்கிற மாதிரி இருக்கு. வெளியில கேன்ல இருக்கிற நெய்யெல்லாம் போடாத. உள்ள என் பொண்டாட்டி எனக்காக ஒரு ஸ்டீல் டப்பால நெய் ஊத்தி வச்சிருப்பா. அந்த நெய்யை கொண்டு வா. நல்ல பெரிய தோசையா போட்டு ஒரு 3 கரண்டி நெய்யை ஊத்தி கொண்டு வா. பசிக்குது, சீக்கிரம். சரிங்க ஐயா. இருட்டு அறையில இடது பக்கமா இருக்கிற ஒரு சில்வர் பாத்திரம் அதுதானே? சரிங்க. சத்யா இருட்டா இருக்கிற அந்த அறைக்குள்ள போனான். அந்த அறைக்கு ஜன்னல் எதுவுமே இல்லைங்கிறதுனால உள்ள ரொம்ப இருட்டா இருக்கு. அவன் கண்ணு முட்டை முட்டையாக்கி பார்த்தான். உள்ள ஒரு ஷெல்ஃப்ல ஒரு பாத்திரம் இருந்துச்சு. ஆனா அதே மாதிரி ஒரு பாத்திரம் கீழே தரையிலயும் இருந்துச்சு. அது நாளைக்கு வியாபாரத்துக்காக ஆமணக்கு எண்ணெயும் டால்டாவையும் மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த அந்த பயங்கரமான எண்ணெய் தான் அது. அத சக்தி பார்த்து அவனுடைய மனசுக்குள்ள, என்னடா இது? ஐயா ஒரு சில்வர் பாத்திரத்துல நெய் இருக்கும்னு சொன்னாரு, ஆனா இங்க 2 இருக்கே. இதுல எது நெய்யா இருக்கும்? எனக்கு தெரிஞ்சு 2மே நெய்யா தான் இருக்கும். எதை ஊத்துனா என்ன? சரி சரி, கீழே இருக்கிறதையே எடுக்கலாம். எதுக்கு மேல இருந்து எடுக்கணும்? சக்தி அந்த டால்டா அப்புறம் அந்த ஆமணக்கு எண்ணெய் கலவைய வெளியில கொண்டு வந்தான். வெளியில அடுப்புல தவா வச்சு மாவை ஊத்தி கலப்படம் செய்யப்பட்ட அந்த எண்ணெய 3 கரண்டிய ஊத்தி அந்த தோசைய சுட்டு எடுத்துக்கிட்டு இருந்தான். ஐயா, நீங்க சொன்ன மாதிரியே இருட்டு அறையில இடது பக்கமா இருந்த சில்வர் பாத்திரத்துல இருந்த நெய்யை எடுத்து 4 தோசை பெருசா ஊத்தி கொண்டு வந்திருக்கேன், சாப்பிடுங்க. தோசையை பார்த்ததும் அவனுக்கு ரொம்ப ஆசையா இருந்துச்சு. சூப்பருடா, இந்த தோசை சுடுறதுல உன்னை அடிச்சுக்க ஆளே இல்ல. பாத்தியா, கலப்படம் பண்ண நெய்யும் கலப்படம் பண்ணாத நெய்யும் பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்கு. சரி சரி, வேலைய போய் பாரு. ராமையா சந்தோஷமா சக்தி சுட்டு கொடுத்த அந்த தோசைய சாப்பிட்டான். எந்த சந்தேகமும் இல்லைங்கிறதுனால அவன் வயிறு முழுக்க அந்த தோசைய சாப்பிட்டு ஒரு சொம்பு தண்ணியை குடிச்சிட்டு ஓய்வெடுக்கிறதுக்காக அங்கிருந்து கிளம்புனான். எந்த ஒரு கவலையும் இல்லாம ராமையா அவனுடைய வீட்டுல படுத்து நல்லா தூங்கி ஓய்வு எடுத்துக்கிட்டு இருந்தான். சரியா ஒரு 12 மணி இருக்கும். அப்ப திடீர்னு அவன் வயித்துல ஒரு மாற்றம். வயித்துல இருந்து கடபுடான்னு சத்தம். அது கேட்டதும் அவன் கண் முழிச்சான். என்ன இது? திடீர்னு வயிற்றுக்குள்ள கடமுடான சத்தம் வேற. ஆனா மறுபடியும் வயிற்றுக்குள்ள இருந்து சத்தம் கேட்டுச்சு. உடனே பதட்டமாயி ராமையா எழுந்துச்சு உக்காந்தான். அவனுக்கு ஒண்ணுமே புரியல. வேர்த்து கொட்ட வேற அவனுக்கு ஆரம்பிச்சுது. ஐயோ, என்ன இது? கௌரி, கௌரி, அந்த விளக்கு எங்க வச்சிருக்க? சீக்கிரம் கொண்டு வா, நான் அவசரமா போனோம். ஏங்க, என்னாச்சு இந்த நடுராத்திரியில? ஏன் கத்துறீங்க? திருடனுங்க யாராச்சும் வந்துட்டானுங்களா? திருடெல்லாம் யாரும் வரல. என் வயிறு தான் கடமுடான்னு சத்தம் போடுது. சீக்கிரம் விளக்க கொண்டு வா, நான் கொஞ்சம் கொல்லப்புறத்துக்கு போயிட்டு வரேன். கௌரி விளக்கு கொண்டு வந்து கொடுத்த உடனேயே ராமையா ஒரு சொம்பு தண்ணியை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு பின்னாடி போனான். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா ரொம்பவும் சோர்வா அங்க வந்தான். ஏங்க, என்னாச்சு? சரியா ஜீரணமாகலையா? ஐயோ, உயிரே போயிடுச்சு. வயிறு ஏதோ உபசமா இருந்திருக்கும் போல. இப்ப பரவாயில்ல. ராமையா அப்பாடான்னு போய் படுத்தான். ஆனா கண்ணு மூடி 5வது நிமிஷமே மறுபடியும் வயிறெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சது. மறுபடியும் அவன் எழுந்திருச்சான். தண்ணியை எடுத்துக்கிட்டு விளக்கு எடுத்துக்கிட்டு மறுபடியும் வீட்டுக்கு பின்னாடி போனான். கௌரி அதை பார்த்து சிரிச்சே, என்னடா இது, இவரு கடையில தோசை சாப்பிட்டவங்க தான் இப்படி போகணும், ஆனா இவரு போய்கிட்டு இருக்காரு. அன்னைக்கு ராத்திரி முழுக்க ராமையாவுக்கு தூக்கமே கிடையாது. அவன் வீட்டுக்கும் தோட்டத்துக்குமா அலைஞ்சுக்கிட்டே தான் இருந்தான். கிட்டத்தட்ட 15 தடவை அவன் எழுந்துச்சு போனதுனால அவன் காலில் இருந்த சத்தம் எல்லாம் போய் நிக்க கூட அவனுக்கு திராணி இல்லாம அவன் கஷ்டப்பட்டு நின்னுக்கிட்டு இருந்தான். கௌரி, என்னால முடியல. வயிறெல்லாம் காலியாகி வயிறு ரொம்ப வலிக்குது. காலையில எழுந்து உன்னை நான் பாப்பனா இல்லையான்னு கூட எனக்கு இப்ப தெரியல. ஐயோ, உங்க நிலைமைய பார்த்தா கஷ்டமா இருக்குங்க. இருங்க, காலையில நான் போய் வைத்தியரை கூட்டிட்டு வரேன். அடுத்த நாள் காலையில
ராமையாவால எழுந்திருக்க முடியாம கண்ணெல்லாம் டொக்காயி அவன் அப்படியே படுத்த படுக்கையாவே இருந்துட்டான். கௌரி போய் பதட்டமா ஊர்ல இருக்கிற வைத்தியரை கூட்டிக்கிட்டு வந்தா. அப்பதான் கடையை திறக்கிறதுக்காக சக்தியும் அங்கே வந்தான். வாங்க வைத்தியரையா, என் புருஷனோட நிலைமைய பாருங்க. நைட்டெல்லாம் ஒரே பேதிங்க, நிக்காம அது பாட்டுக்கு போய்கிட்டே இருந்துச்சு. பாவம், மனுஷன் எவ்வளவு அசதியா இருக்காரு பாருங்க. வைத்தியர் உடனே அவனுடைய நாடியை பிடிச்சு பார்த்து, நாடி மெதுவா துடிக்குது, உடம்புல இருக்கிற நீரெல்லாம் போயிடுச்சு. ஏன்பா ராமையா, கண்ணை தோற. நேத்து ராத்திரி நீ எதை சாப்பிட்ட? எனக்கு என்னமோ நீ ஒரு 1/4 லிட்டரு ஆமணக்கு எண்ணெயை குடிச்சா மாதிரி தான் தோணுது. அதான் வயிறு காலியாயிருக்கு. ராமையா மெதுவா புலம்பிக்கிட்டே, ஆமணக்கு எண்ணெயா? இல்லைங்கய்யா, நான் சுத்தமான நெய் போட்டு தான் தோசை சாப்பிட்டேன். வெளியில கூட சாப்பிடல. நல்ல நெய் போட்டு சாப்பிட்டா இப்படி ஏன் ஆக போகுது? வேற எதனா ஆயிருக்கும், யோசிச்சு பாரு. அப்பதான் வேலை பார்க்கறதுக்காக வந்த சக்தி உள்ள வந்தான். ஐயா வைத்தியர் ஐயா, அண்ணன் நேத்து ரொம்ப பசிக்குதுன்னு தோசை சுட்டு கொடுன்னு சொன்னாரு. நானும் அவரு கேட்ட மாதிரியே 3 கரண்டி நெய் ஊற்றி நல்லா பெருசா தோசை சுட்டு கொடுத்தேன். ஏன் சக்தி, நான் மேல எடுத்து வச்சிருந்த நெய்ய போட்டியா இல்ல கலப்படம் செஞ்ச நெய்ய ஊத்துனியா? கலப்பட நெய்யா? அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா. நான் அந்த இருட்டறைக்கு போனேன். அங்க 2 பாத்திரத்துல நெய் இருந்துச்சு. மேல ஒரு டப்பா, கீழே ஒரு டப்பா. 2மே நெய் டப்பா தானே. அதனால கீழே இருந்த டப்பாவை கொண்டு வந்து அந்த நெய்யை ஊற்றி தோசை சுட்டேன். அதை கேட்ட உடனே ராமையாவோட தலையில இடியே வந்து விழுந்த மாதிரி இருந்துச்சு. சோர்வா இருந்தாலும் அவன் எப்படியே கஷ்டப்பட்டு எழுந்துச்சு உக்காந்தான். அட பாவி, வீணா போனவனே, கீழே இருந்தது சுத்தமான நெய் கிடையாதுடா. நாளைக்கு வியாபாரத்துக்காக ஆமணக்கு எண்ணெயும் டால்டாவையும் கலந்து வச்சிருந்தேன். அதை மிருகங்க சாப்பிட்டாலே அதுங்களுக்கு பேதி ஆகும். அதை வச்சு எனக்கு தோசையை சுட்டு கொடுத்துருக்கியே, உன்னை என்ன பண்றது? சக்தி ரொம்பவும் பயந்து போய், ஐயா என்ன மன்னிச்சிடுங்க, நீங்க கலப்படம் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாதே. நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன். வைத்தியர் சிரிச்சுக்கிட்டே, இதுதான் விஷயமா? அப்ப ஊர்ல எல்லாருக்கும் சுத்தமான நெய் தோசைங்கிற பேர்ல கலப்படம் பண்ண ஆமணக்கு எண்ணெயும் டால்டாவையும் ஊத்தி கொடுக்கற. பாத்தியா, ஊர்க்காரங்களை ஏமாத்த பார்த்த. இப்ப நீ ஏன் அதுல ஏமாந்து நிக்கிற? மற்றவங்களை ஏமாத்த நினைச்சா கடைசியில நீ தான் ஏமாறணும். நான் எப்பல இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன் டாக்டர் ஐயா, மற்றவங்களோட பாவத்தை கொட்டிக்கிட்டா அந்த கடவுள் உங்களை சும்மா விட மாட்டாருன்னு. இந்த மனுஷன் கேட்டாதானே. இனிமே அவரு திருந்தினா நல்லா இருக்கும். அவரை உயிர் காப்பாத்துங்க. பயப்படாத கௌரி, இதோ இந்த மாத்திரைய 3 வேளை கொடு, அவனுக்கு பேதி நின்னுடும். ஆனா உன்னை ஞாபகம் வச்சுக்க ராமையா, இன்னொரு தடவை இப்படி கலப்படம் எல்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்லி வைத்தியர் அங்கிருந்து போயிட்டாரு. கௌரி, நீ சொன்னது 100% உண்மை. மற்றவங்களோட உடம்ப பத்தி கவலைப்படாம அவங்களுக்கு கலப்படம் செஞ்ச நெய்யால தோசையை சுட்டு கொடுத்தேன். அந்த உணவை சாப்பிட்டா என்ன ஆகும் அப்படிங்கிறத கடவுள் எனக்கே செஞ்சு காட்டிட்டான். இப்பவாவது அறிவு வந்துச்சா? கடவுள் நம்மள பாத்துக்கிட்டு தாங்க இருக்கான். நாம மத்தவங்கள ஏமாத்திக்கிட்டு இருக்கிறத அவன் பாத்துக்கிட்டு தான் இருக்கான். அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. உடனே கலப்படம் பண்ணப்பட்ட எண்ணெயை தூக்கி எறிங்க. டேய் சக்தி, நீ முதல்ல ஹோட்டலுக்கு போ. அங்க இருட்டறையில கலப்படம் பண்ண நெய் இருக்கும். அதை கொண்டு வந்து வெளியில ஊத்து. அதை மிருகங்க எதுவும் சாப்பிடக்கூடாது. இனி நம்ம ஹோட்டல்ல சுத்தமான நெய் மட்டும்தான். சரிங்க ஐயா, இதோ இப்பவே செய்யறேன். அன்னையில இருந்து ராமையாவோட கடையில கலப்படம் அப்படிங்கிற வார்த்தைக்கு இடமே இல்ல. எப்பவுமே அவனுடைய சாப்பாட்டுல தரம் அதிகமா இருந்துச்சு, சுவையும் கூடுதலா இருந்துச்சு. அதனால ஜனங்க எல்லாரும் அதிகமாவே வர ஆரம்பிச்சாங்க. மத்தவங்களுக்கு அநியாயம் செய்ய நினைச்சா அந்த அநியாயம் பல மடங்கா நம்ம வாழ்க்கையில நடக்கும் அப்படிங்கறத அன்னைக்கு நடந்த ஒரு நிகழ்வு மூலமா ராமையா முழுசாவே தெரிஞ்சுக்கிட்டான். இந்த கதையில இருக்கிற நீதி, இருக்கிறதுலே பெரிய தப்பு சாப்பிடுற உணவுல கலப்படம் செய்யறது. அப்படி வியாபாரம் செஞ்சு சம்பாதிக்கிற ஒவ்வொரு பணமும் அது பாவத்தோட பணம். அந்த பணம் என்னைக்குமே நிலைக்காது. நேர்மையா உழைக்கிறது தான் நல்லது. பச்சை பசேல்னு வயலு. கிழக்கு திசையில அப்பதான் சூரியன் மேல வந்துகிட்டு இருந்தான். கிராமமே எழுந்திருச்சுது. பறவைங்களோட சத்தத்தோட அந்த கிராமம் பார்க்க ரொம்ப அழகாவும் இருந்துச்சு. அந்த ஊர் எல்லையில ஒரு சின்ன குடிசையில ராமையாவும் ரங்கம்மாவும் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு இருக்கிற சொத்து வெறும் ஒரு மாடு மட்டும்தான். அந்த மாட்டை பார்த்துக்கிட்டு அது கொடுக்குற பாலை வச்சுதான் அவங்க வாழ்க்கையே வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனா ரங்கம்மாவுக்கு ஆசை அதிகம். கஷ்டப்படாம கோடீஸ்வரங்களா ஆயிடணும் அப்படின்னு அவ கனவு கண்டுகிட்டு இருந்தா. ஆனா ராமையா மட்டும் கஷ்டப்பட்டு உழைக்கணும்னு நினைக்கிற மனுஷன். ஒரு நாள் காலையில ரங்கம்மா பால் கறந்துகிட்டே ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருந்தா. ரங்கம்மா பால் கறந்துகிட்டு மனசுக்குள்ள, இன்னைக்கு எங்க வீடு மாட்டு லட்சுமி நிறைய பால் கறந்துருக்கு. இந்த பால் பாக்குறதுக்கு ரொம்பவும் நல்லா இருக்கு.
பால் மாதிரியே இல்ல, வெள்ளி மாதிரி இருக்குது. இதை இன்னைக்கு வித்து நிறைய பணத்தை சம்பாதிச்சிடணும். ராமையா புல்லுக்கட்டை சரியா வச்சுக்கிட்டு, என்ன ரங்கம்மா, பால் கறந்துக்கிட்டு இருக்கியா இல்லை கனவு கண்டுக்கிட்டு இருக்கியா? பார்த்து பால் கறந்துக்கோ, எங்கேயாவது கீழே ஊத்தன அப்புறம் இன்னைக்கு நமக்கு குடிக்க கஞ்சி தான். அப்ப ரங்கம்மா ராமையாவை பார்த்து கோவமா, உங்களுக்கு எப்பவும் என் மேல சந்தேகம்தான். நான் நம்ம நல்லதுக்காக தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம ஊர்ல சந்தை இல்ல, இந்த பானை நிறைய இருக்கிற பாலை எடுத்துக்கிட்டு நான் சந்தைக்கு போக போறேன். ஆனா அந்த ரங்கையாவுக்கு மட்டும் இந்த தடவை பால் கொடுக்க போறதில்ல. அவன் பால்ல தண்ணிய கலக்குறானா தண்ணியில பால் கலக்குறானே யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. எல்லாரையும் ஏமாத்தி அவன் பால் விற்கிறான். அதான் இந்த தடவை எல்லாருக்கும் நானே கொடுக்க போறேன். சரி சரி, உன்னோட விருப்பம். ஆனால் பானையை பார்த்து எடுத்துட்டு போ. வழியில் கால் வழுக்குச்சு பானையும் உடஞ்சிடும், நம்ம வாழ்க்கையும் உடஞ்சிடும். நான் வயலுக்கு போயிட்டு வரேன், சாயந்தரம் எதனா சமைச்சு வை. நீங்க பாத்துக்கிட்டே இருங்க. இன்னைக்கு சாயந்தரம் வரும்போது உங்களுக்காக சமைச்சு மட்டும் இல்ல, நம்ம தலையெழுத்த மாத்திர மாதிரி ஏதாவது செஞ்சு வைக்கிறேன். நீங்க போயிட்டு வாங்க. ராமையா சரி அப்படின்னு சொல்லி வயலுக்கு வேலைக்கு கிளம்பிட்டான். ரங்கம்மா பாலை கறந்து அந்த பால் பானைய தலையில வச்சுக்கிட்டு மெதுவா நடந்து அவ சந்தைக்கு போய்கிட்டு இருந்தா. அப்படி ரங்கம்மா தலையில பால் பானைய வச்சுக்கிட்டு போய்கிட்டு இருக்கும்போது கிணத்தடியில 3 பொம்பளைங்க நின்று ஏதோ கதை பேசிக்கிட்டு இருந்தாங்க. என்னடி ரங்கம்மா, பாக்குறதுக்கு இன்னைக்கு மகாலட்சுமி மாதிரி இருக்கிற, தலையில பால் பானை வச்சுக்கிட்டு இருக்கிற, முகத்துல களையா இருக்கு, என்ன விசேஷம்? ஆமா, என்ன சந்தைக்கு போய்கிட்டு இருக்கியா? ரங்கம்மா பெருமையா சிரிச்சுக்கிட்டு, ஆமா ஆமா, இன்னைக்கு எங்க மாடு தங்க மாதிரி பால் கறந்துருக்கு. இது சாதாரண பால் கிடையாதுல்ல, அதான் நானே நேர்ல சந்தையில வித்துட்டு வரலான்னு போய்கிட்டு இருக்கேன். ஏடி ரங்கம்மா, பால் பால் தானே, அது எப்படி தங்கமாகும்? ஆசை இருக்கலாம், ஆனா பேராசை இருக்கக்கூடாது. ரங்கம்மா, நேத்து பட்டணத்துல இருந்து என் வீட்டுக்காரர் எனக்கு இந்த நகை வாங்கிட்டு வந்தாரு. இதோட விலை என்ன தெரியுமா? நீ வாழ்க்கை புற பால் வித்தாலும் இவ்வளவு பணம் வராது. அப்போ கௌரிய பார்த்த அந்த பாட்டி, ஏண்டி கௌரி, எதுக்கு ஏழைங்களை பார்த்து இப்படி வெறுப்பேத்துற? யாரோட நேரம் எப்ப எப்படி மாறணும் சொல்ல முடியாதே. ரங்கம்மா கஷ்டப்பட்டு ஒழிச்ச வாழ்க்கையில முன்னேறணும்னு நினைக்கிறவ. கௌரி சொன்னதுக்கு ரங்கம்மாவுக்கு கோவம் வந்துச்சு. அப்போ கோவமா, இங்க பாருங்க கௌரி, உங்க கழுத்துல இப்ப நகை இருக்கலாம், என் கழுத்துல இல்லாம இருக்கலாம். ஆனா எனக்கு நேரம் வரும்போது நானும் இதே மாதிரி நகையை வாங்கி போட்டுக்கிட்டு தான் போறேன். அப்ப நீங்க பாருங்க. இவ்வளவு தைரியமா பேசுறியே, ஏதாவது திட்டம் வச்சிருக்கியா? வச்சிருந்தாலும் இப்ப சொன்னா கண்ணு பட்டுரும்ல. என்னைக்கு நகை நட்டு போட்டுக்கிட்டு பட்டுப்படுவேனை கட்டிக்கிட்டு வரணும் அப்போ உங்களுக்கே தெரியும். சரி சரி, எனக்கு நேரம் ஆகுது, நான் சந்தைக்கு கிளம்புறேன். ரங்கம்மா மெதுவா சந்தைக்கு நடந்து போய்கிட்டு இருந்தா. அப்போ கொஞ்ச தூரத்துல சந்தைக்கு போய் வீட்டுக்கு ஏதாவது வாங்கலான்னு சொல்லி ராமையாவும் அவளை விட்டு கொஞ்சம் தூரத்துல நடந்து வந்துகிட்டு இருந்தான். இந்த விஷயம் ரங்கம்மாவுக்கு தெரியாது. ரங்கம்மாவோட மனசுக்குள்ள நிறைய திட்டம். அவன் மனசுக்குள்ள ஏதேதோ யோசிச்சுக்கிட்டு இருந்தா. ராமையா பொண்டாட்டிக்கு பின்னாடியே பொண்டாட்டி என்ன பண்றான்னு பாத்துக்கிட்டே போய்கிட்டு இருந்தான். அப்போ ரங்கம்மா சத்தமா முணுகிக்கிட்டே வந்தா. அந்த கௌரிக்கு எவ்வளவு திமிரு! அவன் நகை போட்டிருக்காளாம், என்கிட்ட நகை இல்லையாமா. அத குத்தி காட்டி பேசிக்கிட்டு இருக்கா. என்கிட்ட இருக்கிற பால் நல்ல சுத்தமான பால், சந்தையில இதுக்கு நல்ல பேரம் இருக்கும். நான் இன்னைக்கு 5 ரூபாவாவது சம்பாதிச்சிருவேன். இத கேட்டு ராமையா சிரிச்சுக்கிட்டு இருந்தான். 5 ரூபாவா? மிஞ்சு போனா இதுக்கு 2 ரூபாய் தான் வரும் அப்படின்னு நினைச்சான். அந்த 5 ரூபால என்ன வாங்குறது? புடவை வாங்க மாட்டேன், சாப்பிட எதுவும் வாங்க மாட்டேன். பேசாம ஒரு நல்ல நாட்டுக்கோழியா வாங்கிடுறேன். ஒரு நல்ல நாட்டுக்கோழியா வாங்கினா அது தினமும் ஒரு முட்டை கொடுக்கும். அந்த முட்டையை சாப்பிடாம பத்திரமா எடுத்து வைப்பேன். ரங்கம்மாவோட கண்ணுக்கு முன்னாடி கோழி குஞ்சுகளோட இருக்கிற மாதிரி ஒரு கனவு வந்துச்சு. அந்த கோழி எப்படியும் ஒரு 10 குட்டியை போடும். அந்த 10 குட்டிங்களும் இன்னொரு 10 குட்டிங்களை போடும். கொஞ்ச நாள் என் வீடு முழுக்க கோழிங்களா இருக்கும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு கோழியா சந்தையில வித்தா ஒவ்வொரு கோழிக்கும் நல்ல விலை இருக்கும். அப்ப எனக்கு நிறைய பணம் கிடைக்கும். இது கேட்ட ராமையா, அடக்கடவுளே, இன்னும் பாலும் விக்கல, பணமும் வரல, அதுக்குள்ள கோழி கனவு காண்றாளே அப்படின்னு நினைச்சான். கோழி வித்த வர பணத்துல என்ன பண்றது? பணத்தை வீணாக்காம 2 ஆடுங்களை வாங்கிடுறேன். ஆடுங்க நல்ல இலசா இலைய தின்னு நல்ல பலமாவும் வளர்ந்துருக்கும். அப்புறம் ஆடுங்க குட்டி போடும், ஆட்டு மந்தை ஒண்ணு உருவாகும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஆட்டையா வித்தனா அதுல இன்னும் நிறைய பணத்தை சம்பாதிக்கலாம். ரங்கம்மாவோட முகத்துல ஒரு வெளிச்சம் வந்துச்சு. அவன் நடையில வேகம் கூடுச்சு. அந்த ஆடுங்களை வித்து வர பணத்துல ஒரு மாடு வாங்குவேன். ஒண்ணு இல்ல, 2 மாடாச்சும் வாங்கணும். அதுக்கப்புறம் மாடுங்க நிறைய இருக்கும். மாடுங்க நிறைய பால் கொடுக்கும். பால் மட்டும் இல்லாம அது தயிர், வெண்ணெய், மோர் இப்படி எல்லாத்தையுமே விற்கலாம். அது மூலமா நிறைய பணம் சம்பாதிக்கலாம். அப்ப எல்லாரும்
ரங்கம்மா கிட்ட எவ்வளவு பணம் இருக்கு அப்படின்னு ஆச்சரியப்படுவாங்க. எங்க குடிசை வீட்டை எடுத்துட்டு அங்க ஒரு பெரிய பங்களா வீடு கட்டிடணும். பின்னாடி பெரிய மாட்டுக்கொட்டா, ஆடு மாடு கோழின்னு எல்லாமே அங்க இருக்கும். அட அட அட, நினைச்சாலே எவ்வளவு நல்லா இருக்கு. இது உண்மையிலேயே நடந்தா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். அப்ப ராமையா சத்தமா, அடியே ரங்கம்மா, கனவு கண்டுகிட்டே பானையை கீழே போட்டு உடைச்சிடாத, தரைய பார்த்து நட அப்படின்னு கத்த நினைச்சான். ஆனா கத்தல. அவ கனவை தடுக்க வேண்டாம் அப்படின்னு நினைச்சான். என்கிட்ட நிறைய பணம் இருந்தா நகை நட்டு போட்டு நான் அழகா இருப்பேன். அப்போ ஊர்ல இருக்கிற எல்லாரும் என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு விரும்புவாங்க. ஏன் இப்ப திமிரு காட்டுறானே அந்த ரங்கையா கூட என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு வந்து கேட்பான். அப்ப அவன் முகத்தை பார்த்து நான் சிரிப்பேன். இப்படி ரங்கம்மா ஏதோ கனவு கண்டுகிட்டே சந்தைக்கு போனான். அப்பதான் எதிர்க்க ரங்கையா வந்தான். ரங்கையாவை பார்த்ததும் அவ கற்பனை இன்னுமே அதிகமாச்சு. ரங்கம்மா மனசுக்குள்ள உண்மையிலேயே ரங்கையா அவகிட்ட கடன் கேட்கறதுக்காகவோ இல்ல கல்யாணம் பேசுறதுக்காகவோ வந்திருக்கிறதா நினைச்சுக்கிட்டா. என்ன ரங்கம்மா, சந்தைக்கா போற? பால் நல்லா இருக்கா? எனக்கு கூட, நான் நல்ல விலை கொடுக்கறேன். என்னடா ரங்கையா, நான் எதுக்கு உனக்கு பால் கொடுக்கணும்? நான் என்ன இப்ப சாதாரண ஆளா? மகாராணி. என் வீட்டுல எவ்வளவு கோழிங்க மாடுங்க ஆடுங்க இருக்கு. உனக்கெல்லாம் நான் பால் கொடுக்கணுமா? என் முன்னாடி நின்னு பேசக்கூட நீ பயப்படணும். ரங்கையா ஆச்சரியமா, என்ன ரங்கம்மா, வெயில்ல வந்ததுல மூளை கலங்கிடுச்சா? எங்க இருக்கு ஆடு மாடு எல்லாம்? உன் தலையில பால் தான் இருக்கு. வாய மூடு, உனக்கு ஒன்னும் தெரியாது. நாளைக்கு காலையில நான் எப்படி இருக்கேன்னு பார்த்தா நீயே மூக்கு மேல விரல வைப்ப. நீ இல்ல, நம்ம ஊரோட பிரசிடென்டே வந்து நின்னாலும் அவரு முன்னாடி தலை குனிஞ்சு நிக்க மாட்டேன். தலை நிமிந்துதான் நடப்பேன். போங்கடா, நீங்க யாரும் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லுவேன். அப்படி ரங்கம்மா மனசுக்குள்ள தன்னை தானே மகாராணி அப்படின்னு நினைச்சுக்கிட்டு திமிரா தலைய நிமிந்து பார்த்த உடனேயே தலையில வச்சிருந்த அந்த பால் பானை தலையில இருந்து கீழே விழுந்துச்சு. விழுந்த கையோட அது உடைஞ்சு போச்சு. அதுல இருந்த பால் எல்லாமே மண்ணோட மண்ணா கலந்துருச்சு. ரங்கம்மா கீழே தரைய பார்த்தப்போ பானை உடைஞ்சு போய் பால் வீணா போச்சு. அதை பார்த்து அவ ரொம்பவும் கவலைப்பட்டா. ஐயோ கடவுளே, இப்படி ஆயிடுச்சே என் பாலு, ஐயோ என் தங்க பாலு அப்படின்னு சொல்லி அவ பாலை பார்த்து பயங்கரமா அழுதுகிட்டு இருந்தா. என் கோழிங்க எல்லாம் செத்து போச்சே, என் ஆடுங்க எல்லாம் ஓடி போச்சே, என் மாடுங்க எல்லாம் மறைஞ்சு போச்சே, என் பட்டு புடவை, என் தங்க நகை, ஐயோ கடவுளே, எல்லாமே ஒரு நொடியில அழிஞ்சு போச்சே. இத பாத்துக்கிட்டு இருந்த ரங்கையா ரங்கம்மா கிட்ட, பாத்தியா ரங்கம்மா, இதுக்கு தான் கனவுல வாழ்க்கையை நடத்தக்கூடாதுன்னு சொல்றது. இப்போ உன்கிட்ட எதுவும் இல்லை, உடஞ்சு போன பானை தான் இருக்கு. ரங்கையா அப்படி சொல்லி சிரிச்சுக்கிட்டே போயிட்டான். ராமையா உடனே அங்க வந்து ரங்கம்மாவோட கண்ணீரை தொடச்சான். அப்ப அங்க வந்த பொம்பளைங்க ரங்கம்மா பண்ணதையெல்லாம் பார்த்து, என்ன ரங்கம்மா, எதுக்காக அழுதுகிட்டு இருக்க? ஐயோ பானையை ஒடிச்சிட்டியா? பார்த்து கொஞ்சம் மெதுவா வந்திருக்கலாம்ல. என்ன ரங்கம்மா, அப்ப கேட்டப்ப இதை திட்டம் இருக்குன்னு கோடீஸ்வரியாக போறேன்ன, இதுதான் உன் திட்டமா? பாலை வீணாக்குறதா? இங்க பாருமா, அவளை எதுவும் சொல்லாத, அவ ஏற்கனவே கவலையில இருக்கா. ரங்கம்மா, நான் காலையிலேயே சொன்னேன்ல, கனவு கண்டுக்கிட்டே போகாத, தடுக்கி விழுந்தா பால் வீணா போயிடும்னு. இந்த பாலை விற்கணும், கோழி வாங்கணும், ஆட்டை வாங்கணும், மாட்டை வாங்கணும். கடைசியில் எதுவும் வாங்க முடியல, இருந்த பாலும் வீணாதான் போயிடுச்சு. ரங்கம்மா அழுதுகிட்டே, என்ன மன்னிச்சிடுங்க, கௌரி வரவழியில பேசின பேச்சாலதான் நான் இப்படியெல்லாம் யோசிச்சுக்கிட்டு கனவு கண்டுகிட்டே வந்தேன். ஆனா நான் போக வேண்டியது எது அப்படின்னு புரிஞ்சுக்காம பேராசப்பட்டதுனாலதான் எனக்கு இப்படியெல்லாம் ஆச்சு. இங்க பாரு ரங்கம்மா, ஒருத்தங்க எப்படி வேணும்னாலும் வாழலாம். அவங்கள மாதிரியே நாமளும் வாழணும்னு நினைச்சா அவங்க வாழ்க்கை நம்ம வாழ்க்கை ஆயிடாது இல்லையா? நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம வாழ்ந்துக்கணும், அதை வச்சே நம்ம சந்தோஷப்பட்டுக்கணும். அப்பதான் வாழ்க்கையை நிம்மதியாவது வாழ முடியும். சரி விடு ரங்கம்மா, நடந்தது ஏதோ நடந்துடுச்சு, இது ஒரு நல்ல பாடம். சரி வா, வீட்டுக்கு போலாம். மறுபடியும் லக்ஷ்மி நாளைக்கு பால் கொடுக்க தான் போறா. அதை கொண்டு வந்து சந்தையில விற்கலாம். உன் ஆசைப்படியே 2 கோழியை வாங்கலாம். வாழ்க்கையில பொறுமையா மேல வரலாம். ரங்கம்மா கண்ணை தொடச்சுக்கிட்டு, ஆமாங்க, இருக்கிறத வச்சு வாழ கத்துக்கிட்டாதான் நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும். வாழ்க்கையில ஆசைப்படுறது தப்பு இல்ல, ஆனா பேராசைப்படுறது தப்புதான். அதை இன்னைக்கு கத்துக்கிட்டேன். இனிமே நான் பேராசைப்பட மாட்டேங்க. ராமையா ரங்கம்மா 2 பேரும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. அன்னைக்கு நாள் பூரா அவங்க பட்னியா இருக்க வேண்டி இருந்துச்சு. ஆனா அது ஒரு பெரிய பாடமா ரங்கம்மாவுக்கு இருந்துச்சு. அதுக்கப்புறமா ரங்கம்மா கனவு காண்றத நிப்பாட்டிட்டான். ராமையாவுக்கு ஏத்த மாதிரி வாழ ஆரம்பிச்சான். சில நாட்கள்ல அவங்க சில கோழிகளையும் ஒரு ஆட்டையும் வாங்கினாங்க. ஆனா அது கற்பனையில வந்தது இல்ல,
அவங்க உழைப்பால கிடைச்சது. இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, கற்பனையில வாழ்க்கைய வாழக்கூடாது. ஆசைப்படலாம், ஆனா பேராசைப்படக்கூடாது. கனவு காணலாம், ஆனா காண்ற கனவு எல்லாத்தையுமே நனவாக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா அதுக்கு நாம நிறைய இழக்க வேண்டியதா இருக்கும்.